வணக்கம் நண்பர்களே. அடுத்தவருடைய வாழ்க்கை வாழ நினைக்கும் மானிடனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. இது வெற்றி தோல்வி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து போகக்கூடியது தான், கரெக்டா? அதுக்காக எப்போதுமே நாம் நம்முடைய இயல்பு நிலையை மாற்றி வாழாமல் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் நல்ல எண்ணங்களையுமே கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குது. ஆனாலும் நம்ம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் மிருகங்கள் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 5 அறிவு தான். ஆனால் அவங்க நம்மளை விட ஒருபடி மேலே தான் இருக்காங்க. எறும்பு பார்த்திங்கன்னா கீழே ஊறுறது தான். அது மேலே பறக்கிற பட்டாம்பூச்சிக்கு அதோட வாழ்க்கையை வாழணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அதே போல் நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளுமே துளி கூட பொறாமப்பட்டது கிடையாது. யானையை பார்த்திங்கன்னா இது ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கிளியை பார்த்து எப்போவுமே பெருமூச்சு விட்டது கிடையாது. நம்மளால் பறக்க முடியலையேன்ட்டு அது ஒரு நாளுமே நினச்சது கிடையவே கிடையாது. அதே போல் காகம் குயிலோட பாட்டை கேட்டு நம்மளும் அதை அதே மாதிரி பாடணும்னு ஆசைப்பட்டது கிடையவே கிடையாது. சிற்பம் போல் சாதாரண கல் கூட கிடையாது, கரெக்டா? நாற்காலி போல் கட்டிலும் கிடையாது. நாற்காலிக்கு 4 கால் உண்டு, கட்டிலுக்கும் 4 கால் தான் இருக்குது. ஆனாலும் நாற்காலி அது பெருசாக இருக்கேன்னு என்றைக்கும் நினச்சது கிடையாது. அதே போல் ஒரு மரத்தில் பழங்கள் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று பச்சையாக இருக்கும், ஒன்று சிவப்பாக இருக்கும். அதே போல் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுமே ஒருவர் போல் இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க, கரெக்டாக? யோசித்து பார்த்தா எல்லாருக்குமே புரியும் அது. அதே போல் நேற்று மாதிரி இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி மாதிரி நாளை கிடையாது. எல்லாமே அதோட வாழ்க்கையை அதுவே தான் வாழ்ந்துக்கிறாங்க, கரெக்டாக? அதே போல் நாமளும் பொறாமப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம மட்டும் எதுக்காக பொறாமப்படுறோம்? அடுத்தவரை பார்த்து ஆசைப்படலாம், ஆனால் பொறாமப்படவே கூடாது. அதுபோல் நம்ம அடுத்தவங்களோட தூக்கத்தை நம்மளால் தூங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே போல் அடுத்தவங்கள பசி எடுத்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட முடியாது. நமக்கு பசி எடுத்தால் தானே நம்ம சாப்பிட முடியும். அதே போல் தான் எல்லா விஷயங்களும். நம்ம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை என்றைக்குமே வாழ முடியாது. இதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டு யோசித்து செயல்படுங்க மக்களே. அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.